வணக்கம். திமுக எதிர்ப்பு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கை கொடுக்குமா? விஜய் அவர்கள் தங்களது முதல் மாநாட்டிலிருந்து திமுக பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்த்து சாடி பேசி வருகிறார். குறிப்பாக திமுக எங்கள் முதல் எதிரி என்றும் பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கொள்கை எதிரி என்றும் கூறி வருகிறார். மேலும் சமீபத்திய விஜயனுடைய மாநாடு, பொதுக்கூட்டம், பூத் முகவர்கள் கூட்டம் என அனைத்திலும் திமுகவை கடுமையாக எதிர்த்து பேசி வருவதையே வழக்கமாக கொண்டுள்ளார். மேலும் திமுக அரசு தமிழக மக்களை வஞ்சித்து வருகிறது, தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறது, பெரியார், அண்ணா பெயரை கூறிக்கொண்டு ஒரே குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடித்து வருகிறது, இவர்கள் அனைவரும் ஊழல் பெருச்சாளிகள், வெளியில் எதிர்ப்பு என காட்டிக்கொள்வார்கள், உள்ளுக்குள் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிப்பார்கள், இதுதான் இவர்களுக்கு கைவந்த கலை. பாரதிய ஜனதா கட்சியை வெளியில் எதிர்ப்பது போன்று காட்டிக்கொள்வார்கள், உள்ளுக்குள் கூட்டணி சேர்ந்து கொள்வார்கள் என குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சென்னை வியாசர்பாடியின் முல்லை நகர் பகுதியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் உணவு, போர்வை மற்றும் இதர பொருட்களை வழங்கினார்கள். ஆனால் இதனை தமிழக காவல்துறை தடுத்ததாகவும், திமுக அரசு வேண்டுமென்றே காவல்துறையை வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாகவும் விஜய் அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். மேலும் பெண்களை அவமானப்படுத்தும் வகையில் தமிழக காவல்துறை நடந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து தமிழக மக்களுக்காக பாடுபடும். ஆனால் திமுக அரசோ தமிழர் பெயரை கூறிக்கொண்டு கொள்ளையடித்து கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறது. திமுக இதுவரையிலும் கொடுத்த எந்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளது? அவர்கள் வாக்குறுதி அனைத்தும் வெற்று வாக்குறுதிகள்தான். இது திராவிட மாடல் அரசு அல்ல, வெற்று மாடல் அரசு. மேலும் தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றார்கள், கச்சத்தீவை மீட்போம் என்றார்கள். என்ன செய்தார்கள்? எதையுமே செய்யவில்லை. இப்படித்தான் தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சித்தும் ஏமாற்றியும் வருகிறார்கள் என விஜய் சாடி பேசி வருகிறார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு தமிழகத்தில் வெற்றி பெற்றுவிட முடியுமா என்ற கேள்வியை பல செய்தியாளர்கள் தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். அதற்கு இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகளின் ஆசிரியர்களோ, தமிழகத்தில் விஜய்க்கென்று ஒரு தனித்த செல்வாக்கு, ஆதரவு அலை உள்ளது, இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறுபான்மையினர் போன்றோர்கள் விஜயை நம்புகிறார்கள். விஜய்க்கு இவர்களை தவிர்த்து தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான ரசிகர்கள் உள்ளார்கள். விஜய் சமீபத்தில் எங்கு சென்றாலும் கூட்டம் அவரை மொய்த்து கொள்ளுகிறது. இது விஜய்க்கு உள்ள மக்கள் எழுச்சியை காட்டுகிறது. ஒரு சிலர் கூறுகிறார்கள், இது நடிகரை பார்க்க வந்த கூட்டம், இது வாக்குகளாக மாறிவிடாது என. வரக்கூடிய கூட்டத்தில் 4/2 பங்கு வாக்கு அளித்தால் கூட தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். தற்பொழுது வரக்கூடிய தேர்தலில் விஜயால் எதையும் சாதிக்க முடியாது என பல பேர் கூறினாலும் கூட திமுக மற்றும் அதிமுக போன்ற கட்சிகள் விஜயால் தங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்துதான் உள்ளார்கள். ஆனால் அதை அவர்கள் வெளிக்காட்டிக் கொள்வது இல்லை. ஏனெனில் விஜய் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த கதைதான். விஜய் திமுக எதிர்ப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியாது. தமிழக மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் சொல்ல வேண்டும். இதைத்தான் தமிழக மக்களும் எதிர்பார்த்து வருகிறார்கள் என கூறியுள்ளார்கள். நன்றி.